எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான் மொக்கையாக வந்துருச்சு. இறங்கிட்டோம் அதனை யோசிக்காத. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நினச்சி பார்க்கல இல்லை, நம்ப முடியல, வருஷத்தோட கடைசியாக ஒரு வழியாக தொட்டுட்டோம். என்னதான் 2020 எல்லாருக்குமே வந்து ஒரு காண்டான வருஷமாக இருந்துட்டு இருந்தாலும் இதில் இருந்த நாம் பர்சனலாக எடுத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதாவது வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியா தீ பிடிச்சாலும் சரி, 3ஆம் உலகப் போர் வரப்போகுதுன்னு சொல்லி அளவுக்கு பஞ்சாயத்து போனாலும் சரி, இல்லை உலகம் ஃபுல்லாக வந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி, வருஷம் முடிகிறப்போ அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மனித இனம் மறுபடியும் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த 2020 நம்ம டேக் அவேவாக எடுத்துப்போம். அதாவது நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், லைஃப் வில் ஆல்வேஸ் கோ ஆன். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கை வந்து எப்பவும் போல ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. பட் நம்ம சேனலில் ஒரு கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, வருஷத்தோட கடைசி நாள், அதாவது December 31 அன்னைக்கு வீட்டில் எப்போவுமே வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் என் வீட்டில் இருக்கிற மொட்டை மாடியில் இருந்து நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அதே கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து அகைன் நம்ம டாப்பில் இருக்கோம். இங்கே இருந்து வந்து நம்ம இந்த வருஷம் நம்மளோட இயரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். அது கூடவே வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயமும் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த புது வருஷத்துலலாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்து இந்த புது வருஷத்துக்குள்ளே போகிறோம், அதனால வந்து ஏதாவது மாறப்போகுதுன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் 2020 வந்து ஒரு பயங்கரமான வருஷமாக இருந்ததுனால 2021 வந்து ஒரு புது டிகேடோட ஸ்டார்டிங்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஒரு டிகேடோட ஸ்டார்டிங்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ லுக், நியூ மீ அப்படின்னு இறங்கலான்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபன் vlog தாங்க. இதில் வந்து சீரியஸாக எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஒரு மொக்கையான ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன். இருந்தாலும் இன்னைக்கு என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியலைங்கிற ஒரு காரணத்தினால அதே ஒரு கண்டென்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதன் கௌரியை நீங்கள் முடி நிறைய வச்சு பார்த்துருக்கீங்க, மதன் கௌரியை வந்து நார்மலாக ஹேர் கட் பண்ணி பார்த்துருக்கீங்க, இல்லை மீசைதாடி இல்லாமல் பார்த்துருக்கீங்க. பட் மீசையோட மட்டும் நீங்கள் ஒரு லுக்கில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நானே பார்த்தது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீசை மட்டும் இருந்துச்சுன்னா ஏதோ கம்பளி பூச்சி விடுற மாதிரி ஒரு ஃபீலாக காண்டாக இருக்கும், இரிட்டேட்டிங்காக இருக்கணும். அப்படியே மீசை மட்டும் வச்சா மீசைதாடியோட வைப்பேன், மீசையை மட்டும் வைக்கவே மாட்டேன். ஸோ ஒரு 2021 வருஷத்தோட புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகிறோங்கிற ஒரு காரணத்தினால நம்ம வந்து இதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஒரு நியூ லுக், நியூ மீ அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். அதை நம்ம ஒரு சைடு பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ நாம் பர்சனலாக பேசணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் 2020 நான் உங்ககிட்ட எம்ஜி ஸ்குவாடு கிட்ட சொல்லணும்னு நினச்ச சில விஷயங்களையும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு ஃபன் vlog-ஆக இருக்க போகுது. நீங்கள் சிரிக்க போகிறீங்களோ இல்லையோ, எனக்கே க்யூரியாசிட்டியாக இருக்குது. இந்த மூஞ்சியில் வெறும் மியூஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு எடிட் பண்ணி பார்க்கலாம், பட் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. வாங்க, அதனால தான் அந்த மிரர் செட்டப்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆரம்பிக்கலாமா? சலோ, 2020 எண்ட் ஆகிறப்போ ஃபன்னாக தான் முடிக்கிறோம். 2021 புதுசாக தான் போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரிம்மர் மட்டும்தான். பட் பாருங்களேன், நம்ம சேவ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மழையெல்லாம் வந்து நம்மளை தடுக்க ட்ரை பண்ணுது. இருந்தாலும் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம வந்து பின்வாங்கக்கூடாது. ஸோ முன்னோக்கி அந்த கொடூரமான லுக்கு நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ களத்தில் இறங்குவோம். ஐநோ எம்ஜி ஸ்குவாட் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டானு. டெய்லி கண்டென்ட் போட ட்ரை பண்ணுங்கள், எதுனாலும் கண்டென்ட்டாக தெரியும். அண்ட் இப்போலாம் வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் ஆகிற வீடியோலாம் இந்த மாதிரி வீடியோ தான் இருக்குது. வீட்டுக்கு போனேன், ஷாப்பிங் பண்ணேன், என் வீட்டு பெட்ரூமில் என்ன இருக்குது, பாத்ரூமில் என்ன இருக்குது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே, எப்படி தான் போகுதுன்னு பார்ப்போம். செக்கிங் தான், ஒன்றும் ட்ரையல்ஸ். அதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர்னு போடுறதுக்கு இந்த தம்ப்நெயிலில் ஒரு இமேஜ் தேவைப்படும். அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துப்போம். ஐயோ எங்கே எல்லாருக்கும் இருக்கிற பயம் தான் மொக்கையாக வந்துருச்சு. இறங்கிட்டோம் அதனை யோசிக்காத. ஐ திங்க் நம்ம இந்த லுக்கோடய கொஞ்ச நாள் இருக்கு. ஏதோ ஃப்ரெஞ்சு கரை மாதிரி இருக்குது. ஓகே, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்க போகுது. திட்டு வாங்க போகிறோம் வீட்டில் கண்டிப்பாக. எனிவே, ஒரு யூடியூபர் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? ஓகே, தட் வாஸ் ஃபாஸ்ட். எதிர்பார்த்ததை விட கொஞ்சம். ஐயோ, நானே இப்படி பார்த்தது இல்லைங்க. ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேவ் மறுபடியும் போய் வெளியே வேறு மழை பெஞ்சிட்டு, லைக் இங்கேயும் மழை பெஞ்சிட்ருக்கு, மேலே கொஞ்சம் ஓடு போட்டிருக்கு, அதனால் நான் இங்கே நின்று பேச முடியுது. பட் மற்றபடி ஒரு பயங்கரமான மழை என்னால் வெளியில் நின்று ஷேவ் பண்ண முடியல. அதனால தான் நான்
வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் ஷேவ் பண்ணிட்டு வர வேண்டியது இருந்துச்சு. பட் எனிவே இதுதான் நம்மளோட நியூ லுக். இந்த லுக்கோட தான் வந்து நம்ம 2021 கால் எடுத்து வைக்க போகிறோம். பட் எப்படி இந்த vloggers-லாம் இதை பண்ணுறாங்கன்னே தெரியலங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த ஒரு சப்ப சேவிங் விஷயத்தையே வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோ 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு போடுற டெக்னிக் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது. பட் கூடிய சீக்கிரம் ட்ரை பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே பார்த்து கற்றுப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த ஃபேஷியல் ஹேர் ஸ்டைலை பற்றி. நான் ஒரு வயசில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து வீட்டில் சுவரில் மாட்டி வச்சுருக்காங்க. ஐ திங்க் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம பேசுகிற சீனுக்கு அந்த ஃபோட்டோவை காமிச்சேன்னா பயங்கர ஃபன்னாக இருக்கும்னு வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன் இந்த சைட் கேமில். திஸ் இஸ் மீ, இட்ஸ் மீ சொன்னேன்ல, இதுவும் நான் தான். அதான் நல்ல எண்ணங்கள், யுவர் தாட்ஸ் பிகம் யுவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து ஒரு விஷயம் கெடுதல் நினச்சிக்கிட்டே இருந்தானா அவனுக்கு கெடுதல் தான் நடக்கும். ஒருத்தன் வந்து நல்லது நினச்சிட்டே இருந்தால் அவனுக்கு நல்லது தான் நடக்கும். நம்மளோட தாட்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அவ்வளோதான். அதுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, எது குட் எது பேடுன்னு தெரியாது. பாசிட்டிவ் நினச்சா பாசிட்டிவ் நடக்கும், நெகட்டிவ் நினச்சா நெகட்டிவ் நடக்கும். ஸோ நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் நினைப்போம், நம்மளுக்கும் பாசிட்டிவ் தான் நடக்கும். பட் எனிவே இது ஒரு ஃபன்னான ஒரு vlog. குட்டியாக ஐயோ தாடி இல்லாமல் அப்படி சொல்லிடுறதுக்கு கூட ஒரு மாதிரி இருக்கே. எனிவே இது ஒரு குட்டியான ஒரு vlog. வருஷத்தோட கடைசி நாள், உங்களோட டயத்தையும் நிறைய எடுத்துக்காமல் ஃபன்னாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம்னு நினச்சேன். எம்ஜி ஸ்குவாடுக்கும் எம்ஜி ஸ்குவாடில் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும், நம்மளை விரும்புகிறவங்களுக்கும், நம்மளை வெறுக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து 2021 வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விஷஸை நான் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நியூ லுக் நியூ மீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ராபப்ளி நான் அந்த கம்பளி பூச்சி எடுத்துருவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது பெருசாக எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படின்னு இருக்குது, மீசை மட்டும் எனக்கே வந்து பார்க்குறதுக்கு. பட் ஐ டோன்ட் அந்த லுக் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை வச்சு தான் வந்து எனக்கே தெரியும். இல்லைனா வந்து இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணுறேன், அங்கேயும் கமெண்ட்டில் நீங்கள் வச்சு செய்கிறதுனால வச்சு செய்ய முடிவு பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ஸ். எனிவே நான் அடுத்த வருஷம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். 90s கிடுங்க, இந்த ஜோக் மட்டும் போக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இயர் பார்க்குறேன். until then bye, Madan Gauri signing off. Love you all. Cheers. Already take care. Bye. Cheers.